இப்போதைக்கு வந்து நீங்கள் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஈக்குவலாக கொண்டு வாங்க. அதான் மேட்ரு. எல்லாருக்குமே ஈக்குவலாக கொண்டு வர்றதுங்கிறத விட நீங்கள் அந்த மக்கள் தொகையை பேஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இப்போது தமிழ்நாடு வந்து நீங்கள் அந்த யூனியன் கவர்மெண்ட் வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஃபஸ்ட்டு எடுத்து வரும்போது தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ஸ்டேட்டு ஆக்சுவலாக. அப்போ வந்து டிஎம்கே கவர்மெண்ட் எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நமக்கான இது எப்படி இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணி கரெக்டான ஒரு குடும்ப கட்டுப்பாடு இதில் போயிட்டுருக்குறோம். பாப்புலேஷன் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. ஆனால் நீங்கள் நார்த் சைடில் பார்க்கும்போது பாப்புலேஷன் வந்து அவங்க எதையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக எதையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் லிட்ரஸி ரேட் அவங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால அவங்க எதையுமே வந்து பெருசாக எடுத்துக்கிறதில்ல. ஸோ வந்து அவங்க பாப்புலேஷன் வந்து அதிகமாக தான் இருக்குது. இதை பேஸ் பண்ணி கொடுக்கும்போது நமக்கான எதுவுமே நமக்கு கிடைக்காது. யூனியன் கவர்மெண்ட்லேருந்து சுத்தமாக கிடைக்காது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்திங்கன்னா இப்போது நமக்கு 39 சீட்டு வந்து லோக்சபாவில் இருக்குது. அதை வச்சு பேசியே இவங்க நமக்கு வந்து பெருசாக எதுவுமே கிடைக்கிறதில்ல. ராஜ்யசபாலையும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியதில்லை. நார்த் ஸ்டேட்ஸ் தான் நிறைய இது பண்ணிகிட்ருக்கு. சிக்கிமுக்குலாம் ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான தேவையை அவங்களே இப்போ எடுத்துக்கிறாங்களான்னு தெரில மேக்ஸிமம். ஸோ அந்த நிலைமைக்கு வந்து நம்ம ஆளாகிட்டோம் அப்படின்னா யோசிச்சு பார்க்கணும் நம்ம தான். #ஃபேர்லி டீலிமிட்டேஷனில் என்னோடய வாய்ஸை நான் பதிவு பண்ணிட்டேன். உங்களோட வாய்ஸை நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயமாக தான் இருக்கும்.